குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் பிரிவு 16 பாத்திரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பாத்திரம் அப்படின்னா கொள்கலன் அப்படின்னு அர்த்தம். அறநெறியில் ஈட்டிய பொருளை சேம வைப்பாய் வைக்கின்ற இடம் பாத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 501 ஞானியர்க்கு தருவதால் உண்டாகும் பயன் திலமத்தனை பொன் சிவஞானி கீந்தால் பலமுத்தி சித்தி பரபோகமும் தரும் நிலமத்தனை பொன்னை நின்மூடர் கீந்தால் பலமும் பரபோகமும் குன்றுமே. நிலமத்தனை அப்படின்னா எள்ளின் அளவு, பலம் அப்படின்னா பயன், பரபோகம் அப்படின்னா மேலான இன்பம், நின்மூடர் அப்படின்னா அறிவற்றவர், பலமும் அப்படின்னா பயனும் இல்லாது. இங்க பரபோகம் அப்படின்னா மறுமையில் உண்டாகும் இன்பம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். சிவஞானியர்களுக்கு எல்லளவு பொன்னை தந்தால் அதன் பயன் கொடுப்பவர்களுக்கு இம்மையில் சித்தியும் இன்பமும் மறுமையில் முத்தியும் ஏற்படும். அஞ்ஞானியருக்கு பூமி அளவு பொன்னை தந்தாலும் இம்மை இன்பமும் மறுமை இன்பமும் இல்லாது போய்விடும். பாடல் 502 உயிரில் விளங்கும் நாதனை நாடி உணர்ந்தால் தேவர் ஆவர். கண்டிருந்தாருயிர் உண்டிடுங் காலனை கொண்டிருந்தாருயிர் கொல்லுங் குணத்தனை நன்றுணர்ந்தார் கருள் செய்திடு நாதனை சென்றுணர்ந்தார் சிலர் தேவருமாமே. ஆருயிர் உண்டிடும் அப்படின்னா அரிய உயிரை கவரும். காலன் அப்படின்னா யமன். என் குணத்தன் அப்படின்னா தன்வயத்த நாதல் முதலிய 8 குணங்களை உடைய சிவபெருமான். தேவரும் ஆமே அப்படின்னா ஒளி மண்டலத்தில் வாழ்பவரும் ஆவார் அப்படின்னு அர்த்தம். உரிய காலம் வரும் வரை எதிர்பார்த்து இருந்து உயிரை கவர்ந்து செல்லும் யமனை செலுத்தி இருந்து ஏற்கும் 8 குணத்தானும் நன்றாக அவர் உயிர்க்கு உயிராம் தன்மையை உணர்ந்தவருக்கு அருளும் தலைவனும் ஆன இறைவனை அவன் வீற்றிருக்கின்ற விந்து நாத மண்டலங்களை அடைந்து உணர்ந்தவர் சிலர் ஒளி மண்டலத்தில் வாழ்பவர் ஆவர். பாடல் 503 கருக்கொண்ட நாள் முதலாக இறைவனை வணங்க வேண்டும். கைவிட்டிலேன் கருவாகிய காலத்தும் மெய் விட்டிலேன் விகிர்தன் அடி தேடுவன் பொய்விட்டு நானே பொறி சடையான் அடி நெய்விட்டிலாத இடிஞ்சிலும் ஆமே. கைவிட்டிலேன் அப்படின்னா கைவிடவில்லை, விகிர்தன் அப்படின்னா சிவபெருமான், பொறி சடையான் அப்படின்னா பொறியாய் விளங்கும் சடையை உடைய இறைவன், நெய்விட்டிலாத அப்படின்னா நெய் பார்க்கப்படாத, இடிஞ்சில் அப்படின்னா அகல் விளக்கு. நான் அன்னை வயிற்றில் கருவாய் இருந்த போதே சிவ ஞானத்தை பற்றி இருந்தேன். இறைவனின் திருவடியை உடலுடன் கூடி இருந்த போதும் நீங்காமல் இருந்தேன். பின்னர் பொய்யான உடலை விட்டு ஒளிமயமான திருவடியை நான் நாடுவேன். அது நெய்வார்த்து எரியாத தூண்டா விளக்காகும். பாடல் 504 சிவஞானியர் யாவும் சிவன் செயல் என தம்மை மறந்திருப்பர். ஆவன ஆவ அழிவ அழிவன போவன போவ புகுவ புகுவன காவலன் பேர் நந்தி காட்டித்து கண்டவன் ஏவன செய்யும் இளங்கிளையோனே. காவலன் அப்படின்னா இறைவன், காட்டித்து கண்டவன் அப்படின்னா காட்டி அருள கண்டவன், ஏவன அப்படின்னா பணிப்பவை அதாவது ஆணை, இளங்கிளை அப்படின்னா முதல் தகுதி உடையவன். வரத்தக்க இன்ப பொருள்கள் வரும், அவற்றுள் நீங்குபவை நீங்கும், கழிக்க பெறும் வினைகள் கழியும், அனுபவிக்க வேண்டியவை வந்து சேரும். ஆதலால் இறைவன் காட்ட கண்டிருப்பவனே அவன் ஆணையின் வண்ணம் செயல் ஆற்றும் முதல் தகுதி கொண்டவன் ஆவான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் அபாத்திரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.